காலமாம் வனத்தில் அண்ட கோலமாமரத்தின் மீது காளி சக்தி என்ற பெயர் கொண்டு ரீங்காரமிட்டுலவும் ஒரு வண்டு. தழல் காலும் விழி நீல வண்ண மூல அத்து வாக்களெனும் கால்களாருடையதெனக் கண்டு மறை காணும் முனி ஓருரைத்தார் பண்டு. மேலுமாகி கீழுமாகி வேறுள திசையுமாகி விண்ணு மண்ணுமான சக்தி வெள்ளம் இந்த விந்தையெல்லாம் ஆங்கது செய் கள்ளம். பழ வேதமாய் அதன்முனுள்ள நாதமாய் விளங்கும் இந்த வீர சக்தி வெள்ளம் விழும் பள்ளம் ஆக வேண்டும் நித்தம் என்றன் ஏழை உள்ளம். காளிய வழிபடுற இந்த வரிகளோட விளக்கம் பார்த்தோம்னா, காலமெனும் பெரு வனத்துல அன்னை காளிய ஒலிகளாலேயே நாம வழிபடுறோம். ஒலி வகையில எழுத்து பதம் மறைகள்னும், ஒளி வகையில கலை தத்துவம் புவனம்னு 6 வழிகள்ல அகிலத்தை இயக்குற அன்னைய நாம வணங்குறோம். சுடர்விடும் கண்களோட நீல நிறத்துல இருக்கிற அன்னை காளிய பழைய வேதங்கள் 6 உறுப்புகளாக வர்ணிக்குது. இதுல யார் பார்த்தது உண்மை? பண்டைய வேதங்களா, முந்தைய ஆதி ஒலியா? எங்க அன்னை தடையின்றி இருக்காங்க? அனைத்துக்கும் ஆதாரமான சிவமும் சக்தியும் ஒன்றாயிருக்கும்போது இங்கே அங்கேன்னு எல்லா இடங்கள்லயும் இருக்காங்க. அவங்க ஒன்னா இருக்கும்போது மாயை இந்த உலகத்துல இருந்து அழியுது. அவங்க இல்லாம எதுவும் இல்ல, அவங்கள சாராது எதுவும் இல்ல. இத படிக்கிறவங்களுக்கு துன்பம் இல்ல, இத அறிவது அறிவான முடிவு. நீதியுடன் ஆட்சி செய்கிற அன்னைய வணங்கி ஏராளமான செல்வத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் அடைக்கலம் தேடி வர்றவங்களுக்கு தன் நிழலில் நித்திய உச்சம் வழங்குகிற காளியை வழிபடுவோம். இப்படி காளிய வழிபடுற முறைய பாரதியார் இந்த பாட்டுல எடுத்துரைக்கிறார். காலமாம் வனத்தில் அண்ட கோலமாமரத்தின் மீது காளி சக்தி என்ற பெயர் கொண்டு ரீங்காரமிட்டு உலவும் ஒரு வண்டு. தழகாலும் விழி நீல வண்ண மூல அத்து வாக்களெனும் கால்களாருடையதென கண்டு மறை காணும் முனி ஓருரைத்தார் பண்டு. மேலுமாகி கீழுமாகி வேறுள திசையுமாகி விண்ணு மண்ணுமான சக்தி வெள்ளம் இந்த விந்தையெல்லாம் ஆங்கது செய் கள்ளம். பழவேதமாயதன் முனுள்ள நாதமாய் விளங்கும் இந்த வீர சக்தி வெள்ளம் விழும் பள்ளம் ஆக வேண்டும் நித்தம் என்றன் ஏழை உள்ளம்.